அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் லைவ் மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் ரிலேட்டட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அந்த மாதிரி டவுட் மட்டும் கேளுங்க. ஜே அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்க. ஜே, சொல்லுங்க. ஜேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பேசுறது கேட்குதுங்களா? முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டவுட் கேட்கலாம். ஓகே. நிர்மல்ராஜ், உங்கள் டவுட் கேளுங்கப்பா. நிர்மல்ராஜ். சார், ஐ எம் 7.5 registration student சார். வெரி குட்பா, சொல்லுங்க. சார், நான் 500 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஆ பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் காலேஜ்ல 7.5 registration ஃப்ரீயா இருந்தாலுமே ஃபீஸ் கலெக்ட் பண்ற மாதிரி கேட்டாங்க. உண்மையா சார்? கண்ணு, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை கண்ணு. அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. 7.5% ரிசர்வேஷன் மேபி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது 1000 ரூபாய், வருஷத்துக்கே 1000 ரூபாய் அந்த மாதிரி கேட்கலாமே ஒழிய, உங்களுக்கு அதர் தென் தட் அந்த டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம் அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஃபீஸ்லாம் இருக்கவே இருக்காது. அந்த 1000 500 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீஸ் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. யூ நீட் நாட் ஒரி அபவுட் இட். அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. 100%. அப்புறமேட்டு இப்போ 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னா லாஸ்ட் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்பர் 1 லெவலில் இருக்கிற பிரைவேட் காலேஜ் எடுத்து போகலாமா? பரவாயில்லைங்க சார்? பரவாயில்ல கண்ணு, அப்படி எடுக்கிறது நல்லது தான். பட் நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது எப்படியும் உங்களுக்கு 300 பெட்ஸோட இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறதுனால அவுட் பேஷண்ட்டோட ஃப்ளோ இருக்கும். அது என்னதான் புது கல்லூரியா இருந்தாலும் அது ஆல்ரெடி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது அந்த எஸ் சார். காலேஜ் தானே இணைச்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது போல பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் பெஸ்டா இருக்கும்ல சார், அதுக்காக கேட்டேன். எடுக்கலாம் கண்ணு, தாராளமா எடுக்கலாம். அது நீங்க தான் டிசைட் பண்ணணும் கண்ணு. எடுக்கலாம் கண்ணு, அது தவறு இல்லை, எடுக்கலாம். நல்ல ஐடியா தான், எடுக்கலாம் தம்பி. எஸ் சார், அந்த மாதிரி காலேஜ் சேர்ந்து அதில் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கிறதுல இந்த மாதிரி காலேஜ் சேர்ந்தா காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன் சார். கண்டிப்பா கண்ணு, கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்கும் நமக்கு. தாராளமா அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே சார். சரி கண்ணு. சார், தேங்க்யூ சார் யுவர் ஆன்சர். சரி கண்ணு, ஆல் தி பெஸ்ட் கண்ணு. ஓகேயா? ரிஷிகாந்த் லைன்ல ஓகே இருந்தா சார். உங்க டவுட் கேளுங்க. சரிப்பா, நீங்க மியூட் பண்ணிக்கங்க. ரிஷிகாந்த் ஹலோ பேசுங்க. சார். சொல்லுங்கப்பா. சார், நான் 7.5 ரிசர்வேஷன் சார். சரிப்பா. சார், இப்போ தந்தி பேப்பர்ல 500+, 400 மெம்பர்ஸ் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க சார். என்னப்பா இப்போ தம்பி 500 இல்லையா சார், தந்தி பேப்பர்ல சார், நியூஸ் பேப்பர். தந்தி நியூஸ் பேப்பர்ல 7.5லயே 400 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எஸ் சார். இப்போ 500+ வாங்கிறவங்களுக்கு எப்படி சார் மெடிக்கல் சீட் கிடைக்கும்? சீட்டு கிடைக்குங்கன்னு, அதாவது உங்களுக்கு 400 சீட்டா இருக்கு, 500 சீட்டு கிட்ட இல்ல எம்பிபிஎஸ். எஸ் சார். அப்ப அதுல வைஸ் பார்க்கும்போது கிடைச்சிரும்ல. எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்கல்ல. எஸ் சார். 500 கிட்ட இருந்தா, 500க்கு மேல இருந்தா சேஃப் தான்ப்பா 7.5க்கு. சரியா? எஸ் சார். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் சக்தி, உங்க டவுட் கேளுங்க. சக்தி, நல்ல பேர் சொல்றவங்க மட்டும் டவுட் கேட்டா மீட்டிங் நல்லா இருக்குங்க. சக்தி சொல்லுங்க. சக்தி சார். சார் 583 பிசி சார். எனக்கு சொல்லுங்கப்பா. பஞ்ச வச்சிருக்கேன். 583 பிசி சார். ஓகேப்பா. சார், இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சப்போஸ் கிடைச்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிரைவேட்ல எப்படி கிடைக்கும் சார்? எப்படி சூஸ் பண்ணலாம் சார்? நான் அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் நான் வீடியோல போடுறேன் கண்ணு. கண்டிப்பா நான் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இல்ல இப்போ சென்னை பேஸ்டா எடுக்கலாமா இல்ல அந்த மாதிரி கேக்குறேன் சார். அது உங்க விருப்பம் தான் கண்ணு. நீங்க சென்னை சைடுல படிக்கணும்னு நினைச்சா சென்னை பேஸ்ட் எடுங்க. இல்ல அப்படின்னா நான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் போடுறேன். அது பேஸ்ட் ஆன் பெட், அதெல்லாம் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த சாய்ஸ் படி போடுறேன். அது கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் சார். இல்ல அந்த மாதிரி போறது பெஸ்டா இல்ல டாப் நீங்க சொல்ற நல்ல காலேஜுக்கு போறது நல்லதா சார்? அந்த மாதிரி கேக்குறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்காரங்களா இருக்கையில டே ஸ்காலரா போய்க்கலாம் சென்னையில இருந்து அப்படின்னா அவங்க சென்னை எடுத்துக்க விரும்புவாங்க.
எஸ் சார். சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. நம்ம கிராமமா இருந்தா கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நம்ம சிட்டில போய் படிக்கணும்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பேஷன், உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணணும்ப்பா. எஸ் சார். சரிப்பா, சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா. கீர்த்தி லைன்ல தேங்க்யூ. இருக்கீங்களா? கீர்த்தி சார் சொல்லுங்கப்பா. சார் நான் 575 எம்பிசி ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போதைக்கு சான்சஸ் ரொம்ப குறைவுப்பா. 600க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் கிடைக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும்ப்பா, கிடைக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாவோ அல்லது கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ரிலேட்டடாவோ சந்தேகம் தான், அதையும் இப்போ கேளுங்கப்பா. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லுங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க. திருப்பி வெரி குட். 1 இயர் தான் வேலிடா சார்? இன்கம் சர்டிஃபிகேட் 1 இயர் தான் வேலிடா, திருப்பி அப்ளை பண்ணணுமா? ஆமாம், இன்கம் சர்டிஃபிகேட் 1 இயர் தான் வேலிடு. உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாதேப்பா. இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வருட வருமானம் 2.5 லேக்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தான் அது தேவைப்படும். எல்லாருக்குமே இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாதுப்பா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபீஸ் கன்செஷன் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட். அது யார் கேட்க முடியும்? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் கிளைம் பண்ணலாம். சரியா? ஓகே சார், அப்போ தேங்க்யூ. உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே. ஆர்கே லைன்ல இருந்தா சொல்லுங்க. ஆர்கே லைன்ல இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார் 599 பிசி சார். ஓகேப்பா. இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல சூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் ஆகுமா சார்? அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு 80% டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்பாக கவர்மெண்ட்ல இருந்து வரும். அது வந்து நீங்க டியூஷன் ஃபீஸ்ல மட்டும்தான். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ், மற்ற எல்லா ஃபீஸும் நம்ம கட்டி தான் ஆகணும். டியூஷன் ஃபீஸில் குறைச்சிப்பாங்க. 80% என்னமோ சொல்கிறாங்க. ஓகேயா? which means 4.5 லேக்ல இருந்து கன்செஷன் இருக்குமா சார்? அதில் அந்த டியூஷன் ஃபீஸில் கன்செஷன் இருக்கும். ஓகே சார். சரி, சரிப்பா. சந்தோஷ்குமார் லைன்ல இருந்தால் உங்கள் டவுட் கேளுங்க. சந்தோஷ்குமார். சார் சந்தோஷ்குமாரோட சிஸ்டர் தான் சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சார் தம்பி வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார். எவ்வளோப்பா? எம்பிசி கண்ணு விட்டு விட்டு கேக்குது கொஞ்சம். 589 சார். வெரி குட். 589 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எம்பிசி சொல்லுங்கப்பா. எஸ் சார். இப்போ எப்படின்னா சார் நாங்கள் கவர்மெண்ட் காலேஜே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க சார். ஓகேப்பா. ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கும் வந்து நாங்கள் ரெண்டுமே சஃபில் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடலாமாங்க சார்? போடலாம்ப்பா. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் தான் நான் கேட்க சொல்கிறேன். நீங்கள் ரெண்டையுமே ஷஃபில் பண்ணி போடலாம். கேட்டகரி A1 அந்த மாதிரி ஷஃபில் பண்ணி போடலாம். இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் ஆப்ட் அவுட் அப்படிங்கிறத என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம்ப்பா. ஓகேயா? ஓகேங்க சார். இன்னொரு டவுட்டுங்க சார். ம் என்னோட நான் தாங்க சார் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சரிப்பா. நான் வந்து எதுவுமே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் எந்த ஒரு கன்செஷனுக்கும் நான் யூஸ் பண்ண கிடையாதுங்க சார். சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? ஆமாங்க சார், வாங்கிட்டேன். ஆனால் பட் யூஸ் ஆனால் நாங்கள் எந்த ஒரு இல்லைப்பா. இப்போ நான் காலேஜுக்காக நீங்கள் யூஸ் காலேஜ் பண்ணல. எது யூஸ் பண்ணல. இப்போ தம்பிக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாமாங்க சார்? அதாவது ஒருவேளை செல்ஃப் இப்போ ஃபைனான்ஸ் நீங்கள் விஏஓ கிட்டயோ தாசில்தார்கிட்டயோ இந்த அப்ளிகேஷன் போகும்போது ஆல்ரெடி உங்கள் சிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதனால உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ. அதாவது எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். அதனால நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்க. கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்பா. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட உங்கள் தம்பி எனக்கு ஸ்டூடெண்ட் தான். அந்த மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணல. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி உங்கள் சிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு விஏஓ கிட்ட இருந்து ஆன்சர் வந்திருக்கு. ஆமாங்க சார். அதனால நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இல்லை தான். இல்லைங்க சார், அந்த சர்டிஃபிகேட் பண்ணலாமாங்க சார்? என்னப்பா?
அந்த சர்டிபிகேட்டே வந்து நாங்க கவுன்சிலிங்ல கொடுத்து யூஸ் பண்ண முடியுமாங்க சார்? உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். உங்க தம்பிக்கு சர்டிபிகேட் வந்துச்சுன்னா நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா அந்த சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் கேட்பாங்க. கூட பிறந்தவங்களுக்கு எஸ் ஃபர்ஸ்ட் சார். கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்களா, யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்களான்லாம் கொஸ்டின் வரும். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட் வந்துடும். சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்க சார். சார் சரி. குட் ஈவினிங் சார். 580 கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தானேங்க சார்? இப்போதைக்கு எஸ்பா, பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? ஓகே, எக்ஸ்பெக்ட் தேங்க்யூ சார். பண்ணலாம். விஷால் சார் ஜே குட் ஈவினிங் சார். சார் லைன் பை லைன் ஓகேங்க போலாம். சார். ஒன் பை தேங்க்யூ ஒன் சார். பார்க்கலாம் சார். ஜே விஷால் லைன்ல இருக்காங்க. அடுத்து சுதா பைரம் பேசுவாங்க. ஜே விஷால் சொல்லுங்க. Sir, 623 sir. ஓ DNC category. பிசிஎம் DNC sir, DNC category. எம்பிசி டிஎன்சி. ஓகேப்பா, உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்பா. Doubt sir, ஒரு doubt இருக்கு sir. கேளுங்கப்பா. Sir, இப்போ நாங்க MBC category முதல்ல இருந்தோம் sir. Create பண்ணி DNC ஏன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி ரெண்டும் ஒன்று தான். 20% ரிசர்வேஷன்ல நீங்க வந்துருவீங்க. எம்பிசி ஸ்லாஷ் போட்டு டிஎன்சின்னு வரும். டிஎன்சி எம்பிசி ரெண்டும் ஒன்று தான். அதான் சார் அப்டேட் பண்ணி எந்த பெனிஃபிட் இல்லாத மாதிரி இருக்கே சார். டிஎன்சின்னு கொடுத்து எந்த பெனிஃபிட் இல்லைங்க சார். எம்பிசில இருந்திருக்கலாம். இல்ல கண்ணு, பெனிஃபிட் நீங்க எம்பிசில இருக்கிற அதே தான் இப்ப டிஎன்சிலையும் இருக்கு. நீங்க டிஎன்சி போறதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த 20% பிரிச்சாங்கல்ல, 10.5 7 2.5 பிரிச்சாங்க இல்லையா? உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்கப்பா இடையில. அந்த உள் ஒதுக்கீடு கொடுக்கல அந்த இது உங்களுக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கும். இப்ப அதை எடுத்துட்டாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லாத மாதிரி இருக்கு. சரியா? ஓகே சார். இப்போ உள் ஒதுக்கீடு எங்களுக்கு இல்லதான் சார். அது கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. ஆமாப்பா, அந்த 20%னா 20% எம்பிசி தான் நீங்க இப்போ அந்த மாதிரி தான். ஓகே சார், தேங்க் யூ சரி சரிப்பா. சரி. குட் ஈவினிங் சார். சுதா வைரம் பேசுவாங்க. சுதா வைரம் அவங்களோட டவுட் கேட்பாங்க. லைன்ல வரலாங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார் 4 நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு. மேம் நேத்து முந்தானத்துல நம்ம மீட்டிங்கே வைக்கல மேடம். ரெண்டாவது நான் இப்ப சொல்லிடுறேன், சம் கான்ட்ரோவர்சியலான இஷ்யூ பேச போய் அந்த மீட்டிங்னால இஷ்யூ வந்து மீட்டிங்கே இனிமே கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். பட் எல்லா பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. நம்ம பேரண்ட்ஸுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்க சொல்லுங்க மேடம். சார் 601 பிசி சார் பாப்பா. எஸ் மேம். இப்ப கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நாங்க செல்ஃப் ஃபினான்சிங் எடுக்கலாம்னு இருக்கோம். பாப்பா என்னங்கிறா, இப்ப நாங்க வந்து ஊட்டிங் போது எங்களுக்கு கொஞ்சம் அந்த டிராவலிங்கு கிளைமேட் ஒத்து வருமா அப்படின்லாம் இருக்குங்க சார். ஆனா கவர்மெண்ட் சீட்டை மிஸ் பண்ணவும் மனசு வரல. சப்போஸ் நாங்க அட்மிஷன் அங்க போயிட்டு அவளுக்கு அங்க ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்துல நாங்க செகண்ட் ரவுண்ட்ல பிஎஸ்டி இல்ல இந்த வேலம்மாள் அந்த மாதிரி நாங்க மாத்திட்டு வர முடியுமாங்க சார்? செல்ஃப் ஃபினான்சிங் வந்து நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சீட் எடுத்துட்டா திருப்பி செல்ஃப் ஃபினான்சிங் போக முடியாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்காங்க சார்? மேம் அதாவது 2022 இந்த ரூல் 2023 இல்லை 2022 வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 36 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்புறம் கேட்டகரி விட்டு கேட்டகரி போக முடியாதுன்னு 2022 கொடுத்துருந்தாங்க. 2023 வாட் ஹேப்பன்னு யாருக்குமே முழுசா தெரியாது. நிறைய பேர் என்ன தப்பு சொன்னாங்க, நான் இன்னொருத்தவங்களை தப்பு சொன்னேன், அடுத்தவங்க அவங்கள தப்பு சொன்னாங்க, இப்படி மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர பட் வாட் ஆக்சுவலி என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது கேட்டகரி விட்டு கேட்டகரி போக முடியுமான்னு தெரியல. இப்போ ஏன் நான் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம கட் ஆஃப் போட்டிருந்தோம் 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு. அதுல இஎஸ்ஐ கேகே நகருங்கிறது கேட்டகரி A1. அதுல பாருங்க, எக்ஸப்ட் 1 கேட்டகரி எஸ்சி கேட்டகரி ஏதோ ஒரு கேட்டகரியை தவிர மற்ற எதுக்குமே ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு மாறியே இருக்காது. அப்படின்னா என்ன, கேட்டகரி A1 விட்டு இன்னொரு கேட்டகரிக்கு யாருமே அதுல இருந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல போய் அங்க ஜாயின் பண்ணிருக்கிற மாதிரி அர்த்தமாயிடுதா இல்லைங்களா? ஆமாங்க சார். மேபி அங்க இருக்கவங்க மூவ் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். எல்லா கேட்டகரிக்கும் எல்லா காலேஜ்லயுமே ஃபியூ கேட்டகரிஸ்ல சேஞ்ச் மூவ் ஆயிருக்காங்க. அப்ப இஎஸ்ஐ கேகே மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ஒரு கேட்டகரியில இருந்து கூட யாருமே போக விரும்பம் இல்லையா? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். மேபி காலேஜ் புடிச்சு போய் இருந்திருக்கலாமோ. மேபி இல்லைங்க மேடம். இந்த இடத்துல நீங்க இது வந்து குழந்தையோட படிப்பு சம்பந்த விஷயம், காலேஜ் சூஸ் பண்ற விஷயம். மேபின்றது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் தானுங்களே. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நீங்க மேபி அங்க இருக்கவங்க எல்லாம் அதாவது அவங்க A1 இருந்து ஏக்கு போற வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்குமே இஎஸ்ஐ கேகே நகர் புடிச்சு போய் மூவ் பண்ணல மேபி அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், கேட்டகரி A1 இருந்து ஏக்கு போகவே முடியாதுங்கிறதும் மேபி அனதர் சைடு இருக்கலாம் இல்லையா?
சான்ஸே இல்லாத பட்சத்துல புரியுதுங்க ஆமா. சார். அதனால நம்ம ஆ ப்ராஸ்பெக்டஸ் வரட்டும், தெளிவா படிப்போம். இந்த வருஷ ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப கிளியரா கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுவோம் மேடம். இப்போதைக்கு ஓகே ப்ராஸ்பெக்டஸ் 2024 வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்ட் அவுட் மட்டும், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் 36 இருக்குன்னா அதுல சீட் எடுத்துட்டு அடுத்த கேட்டகரிக்கு மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் மட்டும் ப்ராஸ்பெக்டஸை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மேடம். ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார் மேடம். சார் ஹலோ ஃபர்ஸ்ட் சார். கிராஜுவேட் பாப்பாக்கு வாங்கியிருக்கோம் சார். என்ன மேடம்? சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஓகே மேம், ஓகே மேம். பாப்பாவுக்கு அது அப்ளிகபிள் சார். அது இப்ப நாங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல எங்களுக்கு அதுக்கு என்னங்க சார் கன்செஷன் கிடைக்கும்? வேலம்மாள் பிஎஸ்டி மேம் அது வந்து ஒரு 1.5 lakhs 2 lakhs அந்த மாதிரி உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் நீங்க ஒரு 7.5 லட்சம் 8 லட்சம் பே பண்ணது 40 லட்சம் நீங்க மிச்சப்படுத்தலாம். ஊட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் இல்லைங்களா? கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா கண்டிப்பா அங்க மாதிரி ஊட்டி மட்டும் தான் ஓகேங்க சார். ஓகே மேம், ஓகே மேம். அது பாப்போம் மேடம், என்னங்கிறது நம்ம பொறுமையா பார்ப்போம். அது ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா நீங்க வேண்டாம். ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா நீங்க ஊட்டியை விட்டுட்டு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் சார். லாஸ்டா ஊட்டி போட்டு வைக்கலாம். போட்டுக்கலாம் மேடம், தாராளமா. ஓகே, थैंक यू சார். थैंक यू வெரி மச் சார். எஸ் மேடம், எஸ் மேடம். எஸ் அப்படிங்கிற பேர் கொண்டவங்க இப்ப பேசுவாங்க. எஸ் எஸ்ங்கிற ஸ்டூடண்ட். எஸ் ஹலோ சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். எஸ் சார். ஹலோ சார், வணக்கம் சார். ரவிக்குமார் சார். இது அடுத்து. ஹலோ சார், நான் சுந்தர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எஸ்ங்கிற பேர் சார் நான் தான் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க கண்டினியூவா பேசணும். சார் இது மேனேஜ்மெண்ட் அத பத்தி வீடியோ போடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி கோட்டா பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்க சார். நாளைக்கு நான் வீடியோ சார். நேத்து கவர்மெண்ட், நாளைக்கு இன்னைக்கு வந்து பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா போட்டோம். நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தின வீடியோ கண்டிப்பா போடுறேன் சார். மைனாரிட்டி பத்தியும் போடுங்க சார். கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி மூணையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருவோம் சார் மேனேஜ்மெண்ட் வரும்போது. சார் இன்னொரு டவுட் சார். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நாங்க வச்சிருக்கோம் சார். அது நம்ம போடும்போது நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் சேர்த்து அப்லோட் பண்ணுமா சார்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படாதுங்க சார். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கும் போது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுங்க. ஓகே 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 சார். எஸ் சார். சார் இன்னொரு ஒரு டவுட் சார். எஸ் சார். சார் லாஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் சார், பிசியோதெரபி கவர்மெண்ட் காலேஜ்ல சார். சொல்லுங்கப்பா. இப்ப நான் அதை ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க காலேஜுக்கு அடைச்சதுக்கு அப்புறம் தான் ரிசைன் பண்ணணும்னு இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போதும்ல சார்? சார் குட் ஈவினிங் சார். நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ்ல. ஆமா சார். படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க த்ரூ ஹெச்ஓடி போட்டு. அதாவது பிசியோதெரபி இந்த வருஷம் இங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு. சரியா சார்? கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா லைனா பாத்துட்டு வரலாங்க. குறுக்களை பேசுனீங்கன்னா யாருக்குமே பேசுறது புரியாதுங்க. சோ நீங்க ஒரு காலேஜ்ல பிசியோதெரபி படிக்கிறீங்கப்பா. அப்படி படிக்கிற பட்சத்துல அந்த கல்லூரியில இருந்து நீங்க போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கி வச்சு அதை அப்லோட் பண்ணுங்க டீசிக்கு பதிலா. 10th மார்க் ஷீட்டுக்கு தான். சோ டிசிக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட போனஃபைட் சர்டிபிகேட். ஓகேயா? போனஃபைட் சர்டிபிகேட் கரண்ட் எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்ல இந்த வருஷம் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வாங்கணும் சார். இது அப்ப 12th மார்க் டிசி அப்லோட் பண்ண வேண்டியது இல்லையா சார்? 12th டிசி தான், ஒரு டிசி தான் ஒருத்தங்க இருக்கும். நீங்க தான் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் அங்க போயிருக்குமே. ஒரிஜினல் நம்ம அப்லோட் பண்றது நம்ம எப்படியும் இது பிரிண்ட் பிடிஎஃப் எடுத்து தானே சார் அப்லோட் பண்ண போறோம். 12th டிசி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா வேற எந்த கோர்ஸுமே சேரலன்னு அர்த்தம். ஆனா நீங்க தான் சேர்ந்துட்டீங்களே. அதாவது நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அங்க கேன்சல் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்கலாம்ல சார் ஒரிஜினல்ல? ஒரிஜினல் 12th டிசிங்கிறது இப்ப நம்ம கிட்ட இருக்காது. இன்னொரு கோர்ஸ்ல சேர்ந்துட்டோம்னா. ஆமா சார். இல்ல சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹேவ் ஜாயின்ட் இன் another கோர்ஸ். இப்போ உங்ககிட்ட 12th டிசி கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் இட். அப்ப நீங்க காமிக்க போகாத ஒன்னை எப்படி அப்லோட் பண்ணுவீங்க? அப்ப நம்ம ஜாயின் பண்றப்ப நான் ரிசைன் பண்ணிட்டு டப்பு நான் ஒரே நாள் ரிசைன் பண்ணா தந்துருவேன்ட்டாங்க சார் காலேஜ்ல. அது 12th டிசியா? ரிசைன் பண்ணி 12th இல்ல சார். நம்ம இதெல்லாமே 12th மார்க் ஷீட் எல்லாத்தையுமே தந்துருவேன்ட்டாங்க சார், ஒரிஜினல்ஸ் எல்லாம்.
வாங்கப்பா. ஆனா உங்களுக்கு டிசி என்ன டிசி வரும்? டிஸ்கண்டினியூ போட்டு பிசியோதெரபி டிசி தானே வரும். ஆமா சார், பிசியோதெரபி டிசி தான் சார் வரும். ஆமா, அங்க 12th டிசி வராது. அப்புறம் எப்படி நீங்க 12th டிசி அப்லோட் பண்ணுவீங்க? அப்ப 12th டிசி கொண்டான்னு கேட்டாங்கன்னா 12th டிசி என்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கே சார். ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் அவங்க காலேஜ்ல இருந்து தரேன்னாங்க சார். ஒரிஜினல் தர மாட்டாங்க. இன்னொரு தடவை நல்லா கேட்டு. ஓகே ஓகே சார், ஓகே சார். ஓகேயா? சார் சார் வணக்கம் சார். ஓகே, கிஷோர் குமார் என்ஆர்ஐ பத்தி கேட்கணும் சார். ஸ்பைடர்மேன் கிஷோர் குமார் சொல்லுங்க. கிஷோர் குமாரா? கிஷோர் குமார்ப்பா, கிஷோர் குமார் சார். கிஷோர் குமார் இருக்கேன் சார். சொல்லுங்க ஸ்பைடர்மேன், சொல்லுங்க என்ன டவுட்? 634 MB. கண்டிப்பா காலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு சர்டிபிகேட் டாக்குமெண்ட் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே சார். சார் இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் சேர்ந்துட்டோம் சார். வெரி குட். டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டோம். ஆமா. இப்ப செகண்ட் ரவுண்ட்ல வேற காலேஜ் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்து இந்த காலேஜ்ல தரணுமா சார்? கண்டிப்பா நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்து நம்ம தான் புது காலேஜ்ல கொடுக்கணும். அவன் கொண்டு வந்து நம்ம வீட்டுல கொடுக்க மாட்டான். சரிங்க சார், சரிங்க. கண்டிப்பா நம்ம நேர்ல போய் ரவுண்ட்ல ஜாயின் பண்ண கல்லூரியில கொடுத்திருந்த வாங்கிட்டு வந்து நம்ம ஓகேயா? சரிங்க சார். சரி, ஓகே. சார் மதுரை மெடிக்கல் காலேஜ் வாய்ப்பு குறைவு தான், பார்க்கலாம். பிரீத்தி லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார். உங்க டவுட் என்னன்னு டக்குனு கேளுங்க. கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் நான் கூப்பிடுறவங்க மட்டும் பிரீத்தி சார். எல்லாருக்குமே வசதியா இருக்கும். லைன்ல நான் ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வரேங்க. பிரீத்தி பேசுங்க சார். பிரீத்தி சார் சொல்லுங்க சார். டாக்டர் பிரீத்தி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மியூட் ஆயிடுச்சு. ஹலோ. பிரீத்தி சார் அவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க சார் ப்ளீஸ். சொல்லுங்க சார். சார் என்னோட டாக்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் சார். ஓகே சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு எலிஜிபிளா சார்? அதுக்கு ரெண்டுத்துக்கும் அட்டன் பண்ணலாமா சார்? கண்டிப்பா சார். நம்ம அப்ளிகேஷன் போடும் போதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபி பே பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 500 ரூபி ரெஜிஸ்ட்ரேஷன்னா நார்மல் ஜெனரலுக்கு நீங்க பிளஸ் 100 பே பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸோட பிளஸ் 100 பே பண்ணுவீங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தனியா நடக்கும், ஜெனரலுக்கு தனியா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரியான ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிக்கலி சேலஞ்ச் மூணுக்கும் தான் நடக்கும். இதுல நீங்க முதல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதுல வந்து 10 சீட்டோ 12 சீட்டோ இருக்கும். அதுல உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் கவுன்சிலிங்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. சரிங்க சார். சார் எனக்கு ஜெனரலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். அதான் சார், ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைக்காத பட்சத்துல நீங்க ஜெனரல் கோட்டால ஆட்டோமேட்டிக்கா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சரிங்க சார். ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சிட்டா கண்டிப்பா அதுல போய் ஜாயின் பண்ணி ஆகணுமா சார்? சார் அது ஸ்பாட் அட்மிஷன் தானே சார். ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது ஆஃப்லைன்ல தானே, நேர்ல தானே சார் நடக்கும். வேணும்னா நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்க போறீங்க அங்க. இல்ல எனக்கு வேண்டாம்னா நம்ம ஜெனரல் கிடைக்காதான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைக்கிற காலேஜ் ஜெனரல்ல கிடைக்காம போயிடுச்சுன்னா? சரிங்க சார். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஜெனரலும் கிடைச்சதுன்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா சார்? அது எனக்கு தெரியலைங்க சார். ஆனா அவங்க வந்து போன வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டால சேர்றவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸ்ல. அது இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்ல என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் சார். ஆனா நான் என்ன சொல்றேன், அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா ஆயிடக்கூடாது. ஜெனரல்ல கிடைக்குமா கிடைக்குமான்னு தெரியாம நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால வர அலாட்மெண்ட்டை விட்டுறக்கூடாது வந்ததுன்னா. சரிங்க சார். சார் 600 சார். டாக்டர் வந்து 601 பிசி கேட்டகரி. சூப்பர் சார். வெரி குட். எஸ் சார். அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, ஜெனரலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சார் இந்த டவுட் எங்களுக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சா ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜெனரல்ல பாத்துக்கலாம் நீங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஈஸ்வரா. குட் ஈவினிங் சார். ஈஸ்வரா உங்க டவுட் கேளுங்க. ஈஸ்வரா. சார் நான் ஈஸ்வரோட மதர் பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம். சார் எனக்கு 3 டவுட் இருக்கு சார். ஒன்னு சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து
தமிழ்நாடுல வந்து கவர்மெண்ட் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் கவர்மெண்ட் சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் நம்ம ஷஃபிள் பண்ணி போடலாமா சார்? சாய்ஸ் பண்ணி. மேடம் இந்த டவுட்டுக்கு நம்ம ப்ராஸ்பெக்டஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுவோம். ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் மேடம். ஏன்னா சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஆல் இண்டியா கோட்டால ஷஃபிள் பண்ணி போட்டாலும் எந்த பிரச்சனையுமே வராது. பட் தமிழ்நாட்டில் கேட்டகரியா பிரிச்சிடறாங்க. கேட்டகரி A1, கேட்டகரி B, கேட்டகரி Cன்னு பிரிச்சிடுறாங்க. ஸோ தட் அந்த ஷஃப்லிங் பண்ணி போடலாமா அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி ஷஃப்லிங் பண்ணலாமாங்கிறது 2024 ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் டவுட் கேளுங்க மேடம். இன்னொரு டவுட் வந்து அட் சேம் டைம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்லயும் மேனேஜ்மெண்ட்லயும் சீட் அலாட் பண்ணா எப்படிங்க சார் அது இது இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன், செல்ஃப் ஃபினான்சிங்க்கும் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன், ரெண்டுத்துலயும் அலாட் ஆகுமா சார்? மேம் இப்போ வந்து நமக்கு 2023 இருந்து தான் கம்பைன்டு கவுன்சிலிங் பண்றாங்க. ஒரே கவுன்சிலிங். எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் கோட்டா ஃபாலோட் பை மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் படி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரி நீங்க போட்டீங்க. இப்போதைக்கு மிக்சிங் பத்தி பேச வேண்டாம். அது ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த ஆப்ட் ஆன்சர். எனக்கு தெரியாம சொல்றேன்னு தயவு செய்து தவறா எடுத்துக்காதீங்க. சில விஷயங்கள் அப்டேட் ஆகும் வருஷம் வருஷம். அப்டேட் ஆகாத ஒரு விஷயத்த நம்ம பழைய விஷயத்த பிடிச்சி பேசணும்னா அது நம்ம தவறு செய்யறதுக்கு வழிவகுத்துரும். அதனாலதான் நான் அக்செப்ட் பண்றதை மட்டும் ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் தெரிஞ்சுக்கலாம் மேடம் அப்படின்னு. அதே நேரத்துல இந்த இடம் நீங்க கேக்குறீங்க இல்லையா, இதுல நமக்கு கன்ஃபியூஷன் இல்லை. நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ 36 அரசு மருத்துவக் கல்லூரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க. மிக்ஸ்அப் பண்றதை பத்தி இப்ப நம்ம பேசல. அடுத்து பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு ஃபில் பண்றீங்க. அந்த 4.5 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் சீட்டு. அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு ஃபில் பண்றீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிருக்க காலேஜ்ல உங்களுக்கு சீட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அலாட் ஆயிடும். வேற எதுவுமே அலாட் ஆகாது. நீங்க மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜ் இந்த காலேஜ் அந்த எதுவுமே பார்க்காது. ஃபர்ஸ்ட் காலேஜ் உங்களுக்கு சீட் இருந்துச்சா அலாட் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங் வித் தட் சீட். அப்படியே 36 காலேஜ் பார்த்துச்சுங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில நம்ம ரேங்க் நம்ம மார்க்குக்கு சீட்டே இல்லைங்க. 37ஆவதா இஎஸ்ஐ கேகே நகர் போட்டிருந்தா அது உங்களுக்கு சீட் இருந்தா அலாட் ஆகும். இல்லையா 38ஆவதா பிஎஸ்ஜி பார்த்தீங்களா இருந்தா அலாட் ஆகும், இல்லைன்னா அலாட் ஆகாது. இப்படியே பிரைவேட் காலேஜும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்புறம் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்கன்னா அதுல சீட் இருக்கா அலாட் பண்ணு. அது வரைக்கும் சீட் அலாட் ஆகல, உங்க ரேங்குக்கு உங்க மார்க்கு சீட் இல்லைன்னா தான் அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்கன்னா அதுல நீங்க ஆனா அப்ளிகேஷன் போட்டிருந்துருக்கணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தனி ரெண்டு தனி அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 அப்ளிகேஷனை போட்டுருங்க. கவுன்சிலிங்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாதான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா காமிக்கும் அந்த காலேஜஸ். ஸோ அப்போ அங்க காலேஜ் காமிக்கும் போது அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க இந்த சாய்ஸ் பில்லிங்ல 52 காலேஜ் போட்டிருக்கீங்க. திருப்பியும் உங்களுக்கு பிஎஸ்ஜியே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு திருப்பி காமிக்கும். பிஎஸ்ஜியே திருப்பி என்ஆர்ஐ கோட்டான்னு காமிக்கும். என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண மட்டும் என்ஆர்ஐ காமிக்கும். அப்போ பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சீட் இருந்துச்சு கொடுத்தானா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆனிச்சுன்னா என்டையர் கவுன்சிலிங்கை விட்டும் நீங்க அந்த ஒரு சீட்டோட வெளியே வந்துருவீங்க. எல்லாத்துலயும் இதுல ஒரு சீட் வச்சுக்கோ, இதுல ஒரு சீட் வச்சுக்கோ, இதுல ஒரு சீட் வச்சுக்கோ, இதுல எது வேணுமோ நீ முடிவு பண்ணிக்கோன்னு சிஸ்டம் சொல்லாது. எல்லா கோட்டாவும் ஆர்டர் படி உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்கும். நீங்க அந்த சீட்டை அவ்வளவுதான். இது எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு இப்ப நீங்க சொன்னது. சார் இன்னும் ஒரே ஒரு டவுட். ஆல் இந்தியால டீம்டு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் பண்ணிட்டு டீம்டு அதுலயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுமாங்க சார்? அதை நான் தேடி பார்த்தேன், எனக்கு அது புரியவே இல்லை. ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு நான் சொல்றேன். ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டோம், பாத்தீங்களா? பாத்தேங்க சார். எஸ் மேம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனல் ஸ்டெப்பும் நான் ஒன்னு சொன்னேன்ல, இப்போ திருப்பி சைன் இன் பண்ணி உள்ள போவீங்க. இப்போ அமௌண்ட் பே பண்றதுக்கு முதல் ஸ்டெப்ல, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் 5000 10,000 2 லட்சம் அது பே பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன மாதிரி கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண விரும்புறீங்கன்னு உங்ககிட்ட கேட்கும். அதாவது ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளும் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு கிளிக் பண்ணிக்கிறீங்க. அடுத்து எய்ம்ஸ் ஜிப்மர் அது வேணும்னா நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி அது வேணும்னு கிளிக் பண்ணுனா உங்க ஃபீஸ் 2,05,000 ஆயிடும். நீங்க டெபாசிட் நீங்க டீம்டு கிளிக் பண்ணலன்னா வெறும் 5,000 இருக்கும்.
இப்ப டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க, 2,05,000 பே பண்ணி உள்ள போனா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி காட்டும். ஓகே ஓகே. வெறும் 5,000 அப்போ பே பண்ணி போனீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி காட்டாது. இப்ப நான் பே பண்ணிட்டு உள்ளுக்கு போனா அது அந்த கவர்மெண்டோடய சேர்ந்து கீழே வரும் அப்படிதானேங்க சார்? எல்லாமே இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கீழன்ட்டு இல்ல, மேல டேப் காமிக்கும். ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர்னு மேல டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டி பூரா, இந்தியாவில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டி பூரா வந்துடும். இதுல ஆல் இந்தியா கோட்டால யூ கேன் மிக்ஸ் அப். ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ், எய்ம்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி யூ கேன் மிக்ஸ் அப். ஆனா அங்க நான் இந்த இதுக்கு சொன்னேன் இல்லைங்களா, சீட் அலாட்மெண்ட், அதுவும் இதுவும் ஒரே ஆர்டர் தான். உங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் எடுத்து பார்க்கும், உங்களுக்கு சீட் இருந்தா அலாட் ஆகி வெளியே வந்துருவீங்க. சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் கமிங் அவுட். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் காலேஜ்ல செகண்ட் காலேஜ்ல ஒரு டீம்டு காலேஜ் மிக்ஸ் அப் பண்ணி செகண்ட் காலேஜ்ல போட்டுட்டீங்களா, அதுல சீட் இருந்ததா, ஃபர்ஸ்ட் காலேஜ்ல சீட் இல்ல செகண்ட் காலேஜ்ல இருந்துச்சா, உங்களுக்கு அலாட் ஆயிரும். நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வந்து மீதி எல்லாம் பார்க்காது. அந்த மாதிரி மேடம். தேங்க்ஸ் a lot sir. thank you. வெல்கம் மேடம். உங்களை மாதிரி இந்த மாதிரி டவுட் தான் கேட்கணும். NRI டீடைல்ஸ் கேட்கணும் சார். இந்த மாதிரி டவுட் தயவு செய்து உங்க டவுட் வந்து இப்ப மேடம் கேட்ட மாதிரி ஜெனரல் டவுட் கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லதா லைன்ல இருக்கீங்களா? லதா ஹலோ சார், சொல்லுங்க மேடம். மார்க் வந்து 715 சார். லாஸ்ட் டைம் பேசும்போது மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சு சார். நான் உங்ககிட்ட டவுட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க. வெரி குட் மேம். சொல்லுங்க மேம். நீட்ஸ் அப்ளிகேஷன் அப்போ ஓபிசி போட்டிருந்தோம் சார். இப்போ வந்து இப்போ இல்லைன்னா இப்போ ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணும்போது நான் ஜென்ரல்ல அப்ளை பண்றேன்னா சார், நான் அட்மிஷன் அப்போ எனக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்களா சார்? அது எனக்கு ப்ராப்ளம் வருமா மேம்? நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் மேடம், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்டிருக்கீங்க. நீங்க 715 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில அலாட் ஆயிடும். ஜெனரல் கேட்டகரியில அலாட் ஆகும்போது உங்ககிட்ட ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்க மாட்டாங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு வெளியே இல்லாம போயிடும். ஏன்னா அலாட்மெண்ட்டே உங்களுக்கு ஜெனரல்ல தான் வரப்போகுது. ஜெனரல் மீன்ஸ் அன்ரிசர்வ்ட் மீன்ஸ் வாட், தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ கம்யூனிட்டி சர்டிபிகேட். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், போன வருஷம் 685 ஒரு பொண்ணு, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எம்சி சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க. அவங்க வந்து எம்பிசி கேட்டகரி, அவங்களுக்கு ஓசிலேயே அந்த நமக்கு எம்எம்சி அவங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க அட்மிஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கவே இல்லை. ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல சீட் அலாட் ஆகி அட்மிஷன் நடந்துச்சு. இதே தான் ஆல் இண்டியா கோட்டா. ஏன்னா நீங்க ஆல் இண்டியா காலேஜ்ல தான் போய் சப்மிட் பண்ண போறீங்க எல்லா ஒரிஜினலும். அங்க அவங்க வந்து என்ன கேட்டகரியில அலாட் ஆயிருக்கு அதுதான் அவங்க பாப்பாங்களே ஒழிய நீங்க ஃபில் பண்ண என்ன ஓபிசி என்சிஎலா என்னங்கறத அவங்க பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன கேட்டகரி அலாட் ஆயிருக்கு அதுக்குரிய சர்டிபிகேட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அன்ரிசர்வ்ட் அலாட்மெண்ட்னா they will not ask for ஓபிசி என்சிஎல். அப்போ உங்களுக்கு அதை பத்தி கேள்வியே வராது. ஏன்னா இந்த டவுட் இருந்தது சார். அது நான் இன்னொருத்தங்கிட்ட எல்லாம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க ஓபிசின்னு மென்ஷன் பண்ணதுனால நீங்க அட்மிஷனுக்கு போகும்போது உங்ககிட்ட ஓபிசி இல்லைன்ற பட்சத்துல உங்க அந்த சீட்டை கேன்சல் ஆயிட்டு நீங்க செகண்ட் ரவுண்ட் போகும்போது அந்த காலேஜ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு மார்க் வாங்கியும் பிரச்சனை இல்லாம போயிடும். இட்ஸ் a wrong thing. ஒருவேளை உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் அலாட் ஆகி உங்ககிட்ட ஓபிசி என்சிஎல் இல்லைன்னா தான் உங்களுக்கு அந்த காலேஜ் போகும். இதுதான் மிகச்சரியான ஒண்ணு. அரைக்குறை நாலேஜ் ஆபத்தை விளைவிக்கும் மேடம். நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன், என்ன 100% ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸ்டேட் கோட்டால அப்ளை பண்றீங்க நீங்க. நீங்க ஆல் இந்தியா கோட்டால எடுங்க. நான் இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நீங்க ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு பிடித்த கல்லூரியை எடுக்கும்போது நீங்க இன்னொரு தமிழ்நாடு மாணவருக்கு ஒரு சீட்டை ஏர்ன் பண்ணி தரீங்க. உங்க ஒரு குடும்பத்துல விளக்கை ஏத்துறீங்க. உங்க குழந்தை 2 சீட்டுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புண்ணியம், பெரிய விஷயம் அது. தயவு செய்து இந்த மாதிரி சொல்றத நம்பவே நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் எதுவுமே சொல்வேன். பொய் புரளிகள் சொல்ல மாட்டேன். நீங்க அன்ரிசர்வ்ல போகையில ஓபிசி என்சிஎல் கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னது எதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் அலாட்மெண்ட் வந்து நீங்க கல்லூரி போய் சர்டிபிகேட் கொடுக்கும்போது உங்ககிட்ட ஓபிசி என்சிஎல் இல்லைன்னா உங்க சீட்டு கேன்சல் ஆகி அடுத்த ரவுண்டு நீங்க ஜெனரல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற சீட்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்ல நான் இத தெளிவா கேட்டேன் சார். இப்படி நான் நீங்க சொன்ன மாதிரியே கேட்டதுக்கு தான் என்ன சொன்னாங்க, நீங்க அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் தான் அவங்க முன்னாடி வந்து நிக்கும். இதெல்லாம் நிக்காது. அந்த அப்ளிகேஷன் நிக்கும். ஆனா அலாட்மெண்ட் ஆர்டர் தான் அங்க பேசும். அப்ப அலாட்மெண்ட் ஆர்டர் யார் சொல்லுவா? அலாட்மெண்ட் ஆர்டரை பார்க்கவே மாட்டாங்களா? அந்த அப்ளிகேஷன் முன்னாடி வந்து நிக்கும். நீங்க ஓபிசி மேடம், நான் சொல்றேன் அந்த பாப்பா எம்பிசி தான். எம்பிசின்னு போட்டு தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த அப்ளிகேஷன் அவங்க கண்ணு முன்னாடி போய் நிக்கதான் செய்யுது. ஆனா அவங்க ஓசில
வந்தா உங்களுக்கு எம்பிசி தேவையில்லை அப்படின்னு சொல்லி எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க? ஆல் இண்டியா கோட்டால இதுக்கு முன்னாடி எய்ம்ஸ் மங்களகிரியில ஒரு பையன் போய் சேர்ந்தா அன்ரிசர்வ்ல, அவனுக்கு ஓபிசி என்சிஎல் தான், கேட்கலையே மேம். இந்த ரூல்ஸ்ங்கிறது அவங்க சொல்றது வந்து திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் சொல்லி சீட் எடுத்துட்டு, ஆனா அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணல, ஜாயின் பண்ணல, ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அட்மிஷன் கேன்சல் ஆகி ஜெனரலுக்கு அந்த இடத்துலயே அவங்கள பண்ணி மாத்தி விட்டுருவாங்க அந்த காலேஜே. அடுத்த ரவுண்ட்ல ஜெனரல் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட கேஸ் என்ன அப்படின்னா, நீங்க டாப் 40% வந்துருவீங்க, டாப் 40.5%. அப்படி வரத நீங்க அன்ரிசர்வ்டு. ஓகே சார். இது ஜிப்மரா எம்எம்சி எது சார் ஓகேவா இருக்கும் நெக்ஸ்ட்? மேம் மோஸ்ட்லி டாப்பர்ஸ் வந்து இவ்வளவு வருஷமா நம்ம போன வருஷம் 720 எடுத்த குழந்தையாகட்டும், அதுக்கு முந்தின வருஷம் ஆகட்டும், ஜிப்மர் தான் முதல் வாய்ப்பு வச்சுக்கிறாங்க. இது என்ன டே ஸ்காலரா இருக்கும்னு பாக்குறோம் எம்எம்சினா. மேம் அது ஓகே. இப்போ நான் பிரபஞ்சன் இருக்காங்களே, அவங்க டே ஸ்காலர், ஈவன் தோ அவங்க ஹாஸ்டல்ல இருந்தா கூட அவங்களோட ரிலேட்டிவ் பெரியப்பா வீடு நம்ம பக்கத்திலே இருக்கு. சோ தட் அதனால அது ஒரு ஆடட் வேல்யூ ஆகும். நீங்க உங்களுக்கு டீல் பண்ணுங்க மேடம். குழந்தைக்கு வந்து வெளியில போய் எல்லாம் இருக்குமா? இந்தியா கோட்டால எம்எம்சி எடுத்தா வீட்ல இருந்து டெய்லி போயிட்டு வருவாங்க, நம்ம கண்பட இருப்பாங்க. எது உங்களுக்கு ஆப்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க மேடம். உங்களுடைய நம்பர் எனக்கு எங்கன்னே சர்ச் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது சார். உங்க சர்வீஸ் ஆஃப் பண்ணலாம்னா ஒருமே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சார் கிடைக்கும். திஸ் இஸ் அவர் சர்வீஸ். நோ இது பெய்ட் சர்வீஸ் இல்லையா சார் உங்களுக்கு எதுவுமே? இல்ல ஒரு 2 years பிஃபோர் நான் ஒரு வாட்டி பாத்துருந்தேன் சார். அதனால நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. உங்க புக் எல்லாம் கூட வாங்கினேன் சார் நான், அந்த கெமிஸ்ட்ரி புக் எல்லாம் போட்டீங்களே அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை ஆஃபர் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து பெய்ட் சர்வீஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகே சார். காஸ்ட் தான் மேடம். ஓகே 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 சார். थैंक यू சார். थैंक यू so much. ஓகே மேம். சார் நான் என்ஆர்ஐ டீடைல் கேட்கணும் சார். சொல்லுங்க சுகன்யா, உங்களோட என்ஆர்ஐ டீடைல் என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன்ப்பா. சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். வெரி குட். நாங்க இப்ப கனடால இருக்கோம் சார். என் பொண்ணு வந்து இந்த இயர் 12th பண்றாங்க. எஸ் மேடம். இப்போ நாங்க வந்து பேசிக்கா இந்தியான்றதுனால அங்க வந்து இப்போ நீட் எழுதணுமாங்க சார் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா? இந்தியால நீங்க எந்த கோட்டால எம்பிபிஎஸ் செய்யணும்னாலும் கண்டிப்பா நீட் எழுதணுங்க சார். அது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணுங்க சார்? எப்போ அப்ளை பண்ணணும்? ஏன்னா இப்பதான் வந்து இந்த கமிங் செப்டம்பர் அகாடமிக் இயர்ல தான் அவங்க வந்து 12th ஜாயின் பண்ணவே போறாங்க. இல்ல மேம், நீங்க 12th ஜாயின் பண்ணா கூட மே மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்கல்ல? இல்லங்க, அடுத்த ஜூலைல தாங்க சார் முடியும். ஜூலைல முடிச்சா கூட நீங்க வந்து டிசம்பர்ல கால் ஃபார் வரும். டிசம்பர்ல நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது 12th அப்பியரிங்னு போட்டுக்கலாம். ஓகேங்க சார். 12th அப்பியரிங்னு போட்டு நீங்க எழுதலாம். கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அது அந்த வருஷம் நீங்க எம்பிபிஎஸ் இங்க ஜாயின் பண்ணிக்கலாம், நீட் கிளியர் பண்ணிட்டு. ஆனா கம்பல்சரி நீட்டே எழுதணுமாங்க சார்? 100% நீங்க இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட்டு கம்பல்சரி வேணும் மேடம். ஒரு இந்தியன் ஸ்டூடெண்டா இருந்து நீங்க ஃபாரின்ல படிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்க நீட் கிளியர் பண்ணிருக்கணும். ஓகேங்க சார். थैंक यू so much சார். வெல்கம் மேடம். சார் என்ஆர்ஐ நோ டவுட் சார். சார் இத என்ஆர்ஐ நோ டவுட் சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பத்தி கேக்குறேன் சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க சார். அதாவது இப்போ பிறப்பிட சான்றிதழ் கொடுக்குறாங்க, இருப்பிட சான்றிதழ் கொடுக்குறாங்க சார். இருப்பிட சான்றிதழ் இதுல எது சார் வந்து கிடையாதுங்க மேடம். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட். இருப்பிட சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் கிடையாது, பேர்லயே மாறி இருக்கு. இருப்பிட சான்றிதழ்னா ரெசிடென்சியல் சர்டிபிகேட், பிறப்பிட சான்றிதழ் தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நீங்க ரெசிடென்சியல் சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா சத்தியமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லயே தெளிவா கொடுத்துருக்கான். அந்த ப்ராஸ்பெக்டஸை விடுங்க. நீங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் இப்ப கால்ஃபார் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு பேராமெடிக்கல், நீட் யூஜி, நீட் பிஜி எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல கொடுத்துருக்கான். பிறப்பிட சான்றிதழுக்கு பதிலாக இருப்பிட சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் செல்லாது, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பிறப்பிட சான்றிதழ் மட்டுமே செல்லும். ஓகே சார். அடுத்த டவுட் கேட்கலாமா சார்? சொல்லுங்க மேம். சார் இப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 வந்து காலேஜஸ் வந்து நான் பிரைவேட் காலேஜ் ஃபில் பண்றேன். இப்போ நான் அதுக்கு வந்து 30,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டு தான் சார் சேர்றேன். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இது வந்துச்சு,
பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்குது. இப்ப நான் போய் உடனே போய் 4.5 லட்சம் பணம் கட்டணுங்களா இல்ல நான் செகண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாங்களா? நீங்க ஜாயின் பண்ணணும்னா 4 லட்சம் கட்டி தான் ஆகணும். சரிங்க சார். இப்போ நம்ம கட்டாம இருந்து நம்ம வெயிட் பண்ணோம்னா செகண்ட் கவுன்சிலிங்ல அப்பியர் ஆகலாங்களா இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் தான், செகண்ட் ரவுண்ட் நீங்க அப்பியர் ஆகலாம். ஓகே சார், ஓகே சார். தமிழ்நாட்டுல சார் இன்னொரு ஃப்ரீ எக்ஸிட் போன வருஷத்துல இருந்தே, அதனால செகண்ட் ரவுண்ட் அப்பியர் ஆகலாம். இப்ப பணம் கட்டலினாலும் அப்பியர் ஆகலாம் இல்லீங்களா? ஆமா, நீங்க கிடைச்ச சீட்ல ஜாயின் பண்ணாட்டியும் செகண்ட் ரவுண்ட்ல அப்பியர் ஆகலாம். இது வந்து 2023ல ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லி இது அலோவ் பண்ணாங்க. ஓகே சார். இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து பிசி வந்து 615 சார் மார்க். இப்போ நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து என்சிஎல் கீழே வர்றோம் சார். நம்ம அப்ளை பண்ணலாங்களா? தமிழ்நாட்டுல கிடைக்குங்களா? மேம், நீங்க அப்ளை பண்ணி 36 அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ கேட்க நகர் வேணும்னா அதெல்லாம் நீங்க